தொட முடியும் ஹட்ட யோகா. விவேகானந்தர் இதுதான் சொல்றாரு, ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க, டம்பிளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுடைய காலுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இதையெல்லாம் யோசிங்க, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு. இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும். ஹட்ட யோகா என்ன, அங்கவர்த்தன யோகா என்ன, யோகத்தையே உடல் பயிற்சியா செய்ய முடியுமா? இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே. ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க, உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட 7 மடங்கு அது சாப்பிடணும். ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு, நீங்க எங்க பார்த்தாலும் கேன்சர், எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர். மாமா வீட்டுக்கு போனா கேன்சர், சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர். ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க, என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு. கேன்சர் ஏன் வருதுங்க? கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல்லுக்கு போற எனர்ஜியை குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம பண்ணணும்? இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்தோம். 24 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும். சஷ்டி விரதம் 7 நாள் இருந்தீங்கன்னா உடம்புல 1-2 கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா. இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுதுதான் அது கேன்சரா மாறும். சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அது ஒளிஞ்சிருக்கும், நமக்கு தெரியாது. அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இத்தனை காலமா நாம என்ன பண்ணோம், செவ்வாய்க்கிழமை விரதம், வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் வந்து செத்து போயிடும். சனிக்கிழமை சாப்பிடாதீங்க, கேன்சர் செல் செத்து போயிடும். வருஷத்துக்கு ஒருக்கா பாடி கிளீன் பண்ணுமா, 7 நாள் விரதம் இருங்க, மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும். எப்படி நம்ம முன்னோர்களுக்கு கேன்சர் வந்துச்சு? யாருக்குமே வரல. நாம விரதத்தை விட்டாச்சு, ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம். அப்ப என்ன ஆகுங்க, உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும் பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும். இளைஞர்கள் இதைத்தான். புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்கார், ஒரு பிரஷர் டெஸ்ட். இன்னைக்கு இளைஞரணி தம்பிகள், நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். பணம் கொடுத்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது. ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும். ஆர்வம் இல்லாத இளைஞர்களை நீங்க கூப்பிடாதீங்க, அவங்க மட்டும் வரணும். ஒரு பெரிய பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க. நான் உண்மையாலும் மனதார பாராட்டுகின்றேன். காரணம், உண்மை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நேர்மை இருக்கும். 10,000 பேர் சேர்த்திட்டோம், 50,000 பேர் சேர்த்திட்டோம், எதுக்கு 50,000 பேர் வந்தாங்கன்னு தெரியாம வர்ற 50,000 பேர் நமக்கு வேண்டாம். ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வருகின்ற 1000 பேர் நமக்கு போச்சு. விவேகானந்தர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த 1000 பேர் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வரக்கூடிய இளைஞர்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து